வணக்கம். நம்ம ட்ரெண்டிங் தமிழ் கோபி யூடியூப் சேனலை தொடர்ந்து டிஎன்ஏ கவுன்சிலிங்கில் எப்படியெல்லாம் சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணுறதுன்னு தொடர்ந்து சொல்லிட்டு இருக்கோம். அதில் ஒரு விஷயம் நிறைய பேருக்கு தெரியாமல் இருக்குது. என்ன தெரியுமா? நமக்கு ஒரு காலேஜில் ஒரு கோர்ஸ் அலாட் பண்ணி நமக்கு கொடுத்துட்டாங்கன்னு வச்சுங்களேன், கட்டாயமாக அங்கே போய் நம்ம படிக்கணும்னு நிறைய பேர் நினச்சிட்டு இருக்கீங்க. அப்படி ஒன்றும் கிடையவே கிடையாது. நமக்கு ஒரு காலேஜில் ஒரு கோர்ஸ் கிடைச்சிச்சுன்னா நீங்கள் போய் வேணுன்னா சேரலாம், சேராமலும் போகலாம். இது ஒன்று. ரெண்டாவது, நமக்கு ஒரு காலேஜில் ஒரு கோர்ஸ் சீட்டு கொடுத்துட்டாங்கன்னு வச்சுங்க, கட்டாயமாக அது நமக்கு தான் கிடைச்சிருச்சுன்னு நம்ம உறுதிப்படுத்த முடியாது. அது எதுக்கு சொல்கிறேன்னா, நிறைய பேருக்கு இந்த அக்செப்ட் அண்ட் ஜாயின், அக்செப்ட் அண்ட் அப்வோர்ட், இந்த இன்ஜினியரிங் கவுன்சிலிங்கில் சாய்ஸ் ஃபில்லிங்கில் 2 ஆப்ஷன், அக்செப்ட் அண்ட் ஜாயின், அக்செப்ட் அண்ட் அப்வோர்ட். நீங்கள் கொடுக்க போகிற ஆப்ஷனில் தான் உங்களுக்கு கிடைச்ச காலேஜை நீங்கள் தக்க வச்சுக்க போகிறீங்களா, தக்க வச்சுக்காமல் போகிறீங்களாங்கிறது இருக்குது. இந்த வீடியோவில் அதை நான் உங்களுக்கு தெளிவுபடுத்துகிறேன். ஸோ தொடர்ந்து நம்ம சேனலை புதுசாக பார்க்க வந்திருக்க மாணவர்கள் எல்லாருமே மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. நான் உங்கள் ட்ரெண்டிங் தமிழ் கோபி. ஹலோ டிடிஜே. அதாவது மாணவர்களே, இன்ஜினியரிங் கவுன்சிலிங்கில் சாய்ஸ் ஃபில்லிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் தான். அது ஒன்றும் யாரும் பயப்பட தேவையில்ல. பதற லெவலுக்கோ ஐயோ இந்த இதை தேடி யாருக்காக ஓடி போய் சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணி கொடுங்கன்னா நம்ம யார்ட்டையும் போய் கெஞ்ச தேவையில்லை. நம்ம தான் சாய்ஸ் ஃபில்லிங் பண்ண போகிறோம். நீங்கள் தான் பண்ண போகிறீங்க. நீங்கள் இவ்வளோ நாள் படிச்சிங்க, நம்ம சேனலை பார்த்து நம்ம லைவாக நம்ம சேனலில் சாய்ஸ் ஃபில்லிங் டயத்தில் எப்படியெல்லாம் சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணணும்னு நம்ம சொல்லுவோம். இப்போ என்னென்னா, இப்போ நிறைய மாணவர்களுக்கு ஒரு கேள்வி இருக்குது. அதை உங்கள் கண்ணு முன்னாடியே நான் சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணையில், நீங்கள் இப்போ நான் உதாரணத்துக்கு இங்கே பாருங்கள், ஒரு 11 கவர்மெண்ட் காலேஜ் இருக்குது. இந்த 11 கவர்மெண்ட் காலேஜில் நான் ஒரு உதாரணமாக உங்களுக்கு இப்போ நான் வச்சு காமிச்சிருக்கேன் இந்த சாய்ஸஸை. இந்த சாய்ஸஸில் இப்போ நமக்கு உதாரணமாக, இப்போ நான் முன்னாடியே இதை பற்றியெல்லாம் நம்ம சேனலில் வீடியோ கொடுத்துருக்கோம். இப்போ இந்த கேள்வி நிறைய பேருக்கு இருக்குது. அக்செப்ட் அண்ட் ஜாயின் கொடுத்தா நமக்கு என்ன பண்ணுவாங்க, அக்செப்ட் அண்ட் அப்வோர்டு கொடுத்தா என்ன பண்ணுவாங்கிற ஒரு கேள்வி இருக்குது. இப்போது இந்த 11 சாய்ஸஸில் பார்த்தீங்கன்னா, எனக்கு ஜிசியில், அதாவது ஐடி டிபார்ட்மெண்ட் ஈரோடில் கிடைக்கிதுன்னு வச்சுங்க. எது வேணாலும் எனக்கு கிடைக்கலாம், ஃபஸ்ட்டு சாய்ஸே கிடைக்கலாம். இது மாதிரி இப்போ நான் வச்சுருக்கேன் பார்த்தீங்களா சாய்ஸு, இது மாதிரி உங்களுக்கு பிடிச்ச சாய்ஸ் நீங்கள் எப்படி வேணாலும் வச்சுக்கலாம். நீங்கள் நம்மளுடைய அண்ணா யூனிவர்சிட்டி சிஇஜி கேம்பஸ் வச்சுக்கலாம், பிஎஸ்டி காலேஜ் வச்சுக்கலாம், தனியார் கல்லூரி வச்சுக்கலாம், வெறும் கவர்மெண்ட் காலேஜ் இப்போ நான் வச்ச மாதிரி கூட வச்சுக்கலாம். அது உங்களுடைய விருப்பத்தை பொறுத்து இருக்கு. இப்போ எது வேணாலும் எனக்கு கிடைக்கலாம். ஆனால் ஃபஸ்ட்டு சாய்ஸே கிடைச்சி போச்சுன்னா எனக்கு அதுதான், அதில் தான் நான் படிக்கவே முடியும். ஆனால் மீத சாய்ஸ் நான் இப்போ ஒரு 11 கவர்மெண்ட் காலேஜில் நிறைய டிபார்ட்மெண்ட்டை வச்சுருக்கேன். பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் காலேஜில் ஃபஸ்ட்டு நம்மளுடைய கோயம்புத்தூர் உள்ளதில் சிஎஸ்சி வச்சுருக்கேன், சேலத்தில் உள்ள கவர்மெண்ட் காலேஜில் சிஎஸ்சி வச்சுருக்கேன், அழகப்பா செட்டியார் காலேஜில் இசி வச்சுருக்கேன், அப்புறம் கவர்மெண்ட் காலேஜ் திருநெல்வேலியில் சிஎஸ்சி வச்சுருக்கேன். இது மாதிரி பெரும்பாலான மாணவர்கள், ஏன்னா எங்கே வேணாலும் கவர்மெண்ட் காலேஜில் போய் படிப்போன்னு சில பேர் யோசிக்க மாட்டாங்க. நான் வச்சுருக்கேன் இந்த மாதிரி, வேற ஒன்றும் இல்லை. இப்போ நான் சொன்ன மாதிரி ஈரோட்டில் எனக்கு ஐடி டிபார்ட்மெண்ட் கிடைச்சிருச்சு. கிடைச்சதுக்கு அப்புறம் தான் பஞ்சாயத்தே ஆரம்பிக்கும். அதான் சொல்லுவாங்கல்ல, கல்யாணம் ஆகாத வரைக்கும் பிரச்சனை இல்லை, கல்யாணம் ஆனதுக்கப்புறம் 1008 பிரச்சனை. அது மாதிரி காலேஜ் கிடைக்காத வரைக்கும் பிரச்சனை இல்லை, கிடைச்சதுக்கப்புறம் மிகப்பெரிய பஞ்சாயத்தில் நீங்கள் மாட்டிக்கிடுவீங்க. என்னன்னா, அக்செப்ட் அண்ட் ஜாயின், அக்செப்ட் அண்ட் அப்வோர்ட், இந்த 2 ஆப்ஷனை நீங்கள் கவனமாக தெரிஞ்சுக்கணும். மொத்தம் நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கு. அந்த ஆப்ஷன்லாம் நமக்கு தேவையில்லை. நமக்கு 2 ஆப்ஷன் மட்டும் போதும், அக்செப்ட் அண்ட் ஜாயின், அக்செப்ட் அண்ட் அப்வோர்டு. இதில் இப்போ இந்த ஈரோடு காலேஜ் எனக்கு கிடைச்சிச்சு. இது எனக்கு வேணும் சார், நான் இதிலேயே போய் படிச்சுக்கிறேன். இப்போ நம்ம போய் இந்த ஈரோடில் ஐடி டிபார்ட்மெண்ட் சேர்ந்தாலும் சேரலாம், சேராமலும் போகலாம். நீங்கள் சேராமல் போனீங்கன்னா 1வது ரவுண்டில் இப்போ உங்களுக்கு இந்த சீட்டு கிடைச்சிருக்குன்னா, நீங்கள் சேராமல் போனீங்கன்னா இந்த சீட்டை அடுத்து 2வது ரவுண்டுக்கு கொடுத்துருவாங்க. 2வது ரவுண்டில் யாராவது இந்த சீட்டை எடுக்காமல் போனால் 3வது ரவுண்டுக்கு போயிடும். உங்களுக்கு சேர விருப்பம் இருந்தால் சேரலாம், சேராமல் இருந்தாலும் அது உங்களோட விருப்பம் தான். இப்போ எனக்கு இது வேணும், நான் சேர போகிறேன் அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு நான் வந்துட்டேன்னு வச்சுங்க. ஈரோட்டில் எனக்கு ஐடி டிபார்ட்மெண்ட் கிடைச்சிருக்கு கவர்மெண்ட் காலேஜில். இப்போ நான் என்ன பண்ணுவேன், அக்செப்ட் அண்ட் ஜாயின்கிற ஆப்ஷனை கொடுத்துருவேன். சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணிட்டேன், எனக்கு ஈரோட்டில் ஐடி டிபார்ட்மெண்ட் கிடைச்சிருச்சு. நான் என்ன பண்ண போகிறேன், நேரடியாக கல்லூரியில் சேர விருப்பம். என்னென்னா அக்செப்ட் அண்ட் ஜாயின்னு கொடுப்பேன். எனக்கு அக்செப்ட் அண்ட் ஜாயின்கிற ஆப்ஷனை கொடுத்தா எனக்கு என்ன வரும், ப்ரொவிஷனல் அலாட்மெண்ட் ஆர்டர் வரும். நல்லா புரிஞ்சுக்கணும். நிறைய பேர் இந்த ஒரு குழப்பம் இருக்குது. அக்செப்ட் அண்ட் ஜாயின் கொடுத்தா ப்ரொவிஷனல் அலாட்மெண்ட் ஆர்டர் தான் வரும். புரிஞ்சிருச்சா? இப்போ நீங்கள் ப்ரொவிஷனல் அலாட்மெண்ட் ஆர்டரை வாங்கிட்டீங்க. வாங்கினதுக்கப்புறம் 5 நாள் டைம் கொடுப்பாங்க. 5 நாள் டைம் கொடுப்பாங்கல்ல, அந்த 5 நாளுக்குள்ளே இந்த காலேஜில் நீங்கள் போய் சேரணும். காலேஜில் போய் சேரணும். தயவு செய்து நல்லா ஒன்று புரிஞ்சுக்கோங்க. ப்ரொவிஷனல் அலாட்மெண்ட் ஆர்டரில் நீங்கள் என்னென்னலாம் சர்டிஃபிகேட் எடுத்துகிட்டு வரணும், அதாவது நீங்கள் டிஎன்ஏ கவுன்சிலிங்க்கு அப்ளை பண்ணையில் என்னென்ன சர்டிஃபிகேட் கொடுத்தீங்க, 10th 12th, அப்புறம் உங்களுடைய டிசி, கம்யூனிட்டி சர்டிஃபிகேட், இதெல்லாம் இதெல்லாம் கொடுத்துருந்தீங்களா, ஃபஸ்ட்டு கிராஜுவேட், இதெல்லாம் ஃபஸ்ட் கிராஜுவேட் உங்கள்கிட்ட இருக்காமல் கூட இப்போ கூட வாங்கியிருக்கலாம். அப்போ கூட அதை கொண்டு போகலாம்.
ஸோ இந்த மாதிரி இந்த சர்டிஃபிகேட்லாம் எடுத்துக்கிட்டு நீங்கள் போகலாம். ப்ரொவிஷனல் அலாட்மெண்ட்டில் உங்களுக்கு ஒரு ஃபீஸ் போட்டிருப்பாங்க. அந்த ஃபீஸை எடுத்துக்கொண்டு போய் நீங்கள் கட்டணும். இதில் வந்து இந்த முதல் பட்டதாரி ஃபர்ஸ்ட் கிராஜுவேட்டு அப்புறம் போஸ்ட் மெட்ரிக் ஸ்காலர்ஷிப்பு 7.5 ரிசர்வேஷன் இந்த மாணவர்களுக்கெல்லாம் அந்த ப்ரொவிஷனல் அலாட்மெண்ட்டில் பணம் போடவே மாட்டாங்க. அந்த ப்ரொவிஷனல் அலாட்மெண்ட் ஆர்டரை எடுத்துக்கிட்டு நீங்கள் காலேஜில் போய் சேர்ந்தாதான் நீங்கள் காலேஜில் சேர்ந்தீங்கன்னு அர்த்தம். ஸோ வேறு வழியில் நீங்கள் எந்த வழியிலையும் போய் காலேஜில் சேர முடியாது. இது ஒன்று புரிஞ்சிருச்சா? அக்செப்ட் அண்ட் ஜாயின் கொடுக்க போகிறோம். ப்ரொவிஷனல் அலாட்மெண்ட் ஆர்டர் வரப்போது 5 நாளுக்குள்ளே காலேஜில் போய் நீங்கள் சேர போகிறீங்க. சேர்ந்தீங்கன்னா தான் இந்த சீட்டு உங்களுக்கு உறுதின்னு அர்த்தம். அதனால நமக்கு கிடைச்சிருச்சு சார், நான் வந்து எனக்கு கிடைச்சிருச்சுன்னு ஊர் முழுக்க சொல்லிக்கிட்டு இருந்தோம்னா அது கிடைச்சிருச்சுன்னு அர்த்தம் கிடையாது. நீங்கள் அதை கன்ஃபார்ம் பண்ணி அக்செப்ட் அண்ட் ஜாயின்ங்கிற ஆப்ஷனை கொடுத்து ப்ரொவிஷனல் அலாட்மெண்ட் ஆர்டரை வாங்கி 5 நாளுக்குள்ளே காலேஜில் போய் அட்மிஷனை போடணும். இது ஒரு பாயிண்ட். புரிஞ்சிருச்சா? இப்போ 2வது பாயிண்ட் அக்செப்ட் அண்ட் அப்வோர்டு. இந்த அக்செப்ட் அண்ட் அப்வோர்டு யார் கொடுப்பாங்க அப்படின்னா, இப்போ எனக்கு லைனாக சாய்ஸில் வச்சுருக்கேன். இந்த லைனில் எனக்கு இப்போ வந்து ஈரோட்டில் ஐடி டிபார்ட்மெண்ட் தான் கிடச்சிருக்கு. உதாரணத்துக்கு எனக்கு வந்து ஃபர்ஸ்ட் சாய்ஸ் தானே நான் வேணும்னு வச்சேன். ஒருவேளை எனக்கு ஃபர்ஸ்டே கிடைச்சிருந்துச்சுன்னா சந்தோஷம். ஏன்னா நான் லைனாக வச்சதே எனக்கு எப்படியாவது ஜிசிடி கோயம்புத்தூரில் எனக்கு அங்கே வந்து சிஎஸ்சி டிபார்ட்மெண்ட் வேணும்னு தான் நான் ஃபர்ஸ்ட்டு வச்சேன். அப்புறம் லைனாக சேலம் வச்சேன், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா காரைக்குடி வச்சேன், அப்புறம் வந்து திருநெல்வேலி வச்சேன். இப்படி தான் வச்சுட்டு வந்தேன். ஆனால் எனக்கு மேலே உள்ள காலேஜ் எனக்கு கிடைக்காம போச்சுன்னு எனக்கு வருத்தமாக இருக்குது. இப்போ நான் என்ன பண்ணலாம்? அக்செப்ட் அண்ட் அப்வோர்டு கொடுக்கலாம். அக்செப்ட் அண்ட் அப்வோர்டு கொடுத்தா என்ன? இப்போதான் நீங்கள் கவனமாக தெரிஞ்சுக்கணும். அக்செப்ட் அண்ட் அப்வோர்டு கொடுக்குறவங்களுக்கு என்ன அலாட்மெண்ட் ஆர்டர் வரும்? டென்டேட்டிவ் அலாட்மெண்ட் ஆர்டர் வரும். டென்டேட்டிவ் அலாட்மெண்ட் ஆர்டர்னா தற்காலிகமாக இப்போ எனக்கு கொடுத்துருக்கக்கூடிய இடம் இந்த ஜிசிஏ ஐடி ஈரோட்டில் கிடைச்சிருக்கக்கூடிய ஐடி டிபார்ட்மெண்ட்டை நான் வச்சுக்கிறேன். எனக்கு இது ஓகே இருந்தாலும் மேலே திருநெல்வேலியில் உள்ள காலேஜ், காரைக்குடியில் உள்ள அழகப்பா காலேஜ், அப்புறம் சேலத்தில் உள்ள காலேஜ், ஜிசிடியில் எனக்கு வந்து கோயம்புத்தூரில் உள்ளதில் ஏதாவது மேலே கிடைச்சா எனக்கு கொடுங்கன்னு நீங்கள் சொல்லுவீங்க. அப்போ நீங்கள் என்ன பண்ணணும்? இந்த டென்டேட்டிவ் அலாட்மெண்ட் ஆர்டரை எடுத்துக்கிட்டு டிஎஃப்சி சென்டரில் போய் நீங்கள் 5 நாளுக்குள்ளே சேரணும். அங்கே போகையிலையும் இந்த முதல் பட்டதாரி, அதாவது ஃபர்ஸ்ட் கிராஜுவேட், போஸ்ட் மெட்ரிக் ஸ்காலர்ஷிப்பு, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாணவர்கள் 7.5 ரிசர்வேஷனுக்கு அந்த டென்டேட்டிவ் அலாட்மெண்ட் ஆர்டரில் பணம் போட மாட்டாங்க. மற்ற மாணவர்களுக்கு பணம் போட்டிருப்பாங்க. அந்த குறிப்பிட்ட தொகையை எடுத்துக்கிட்டு நீங்கள் டிஎஃப்சி சென்டரில் போய் எனக்கு இந்த ஈரோட்டில் கிடைச்சிருக்கக்கூடிய காலேஜ் எனக்கு வேணும்னு சொல்லி நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணணும். உங்கள் பக்கத்தில் இருக்கக்கூடிய 110 டிஎஃப்சி சென்டர் தமிழ்நாடு முழுக்க போட்டிருக்காங்க. அங்கே போய் நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணி வச்சுட்டிங்கன்னா ஈரோட்டில் கிடைச்சது நீங்கள் வேணும்னு சொல்லிட்டீங்க, கட்டாயமாக நீங்கள் சேர போகிறீங்க. அதில் எந்த மாற்றமும் இல்லை. மேலே உள்ளதில் ஏதாவது உங்களுக்கு அப்வோர்டு மூமெண்ட்டில் இப்போ மேலே உள்ளது உங்களுக்கு ஏன் கிடைக்காம போச்சு? யாருக்கோ ஒரு ஆளுக்கு சீட்டு கிடைச்சிருச்சு, அதனால தான் உங்களுக்கு கிடைக்கல. அப்போ மேலே உள்ளதில் மறுபடியும் உங்களுக்கு கிடைக்கணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நீங்கள் டிஎஃப்சி அக்செப்ட் அண்ட் அப்வோர்டு கொடுக்க போகிறீங்க. நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா டென்டேட்டிவ் அலாட்மெண்ட் ஆர்டரை வாங்க போகிறீங்க. டிஎஃப்சியில் போய் 5 நாளில் சேர போகிறீங்க. சேர்ந்து முடிச்சிட்டிங்களா? அடுத்து என்ன? இப்போ தான் கவனமாக தெரிஞ்சுக்கணும். நீங்கள் அதுக்கப்புறம் 2 நாள் வெயிட் பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ நல்லா புரிஞ்சுக்குங்க. அக்செப்ட் அண்ட் ஜாயின் கொடுத்து காலேஜ் கிடைச்சி போய் காலேஜில் சேராமல் போவான் பார்த்தீங்களா 5 நாள், அந்த சீட்டு. அதுக்கப்புறம் அக்செப்ட் அண்ட் அப்வோர்டு கொடுத்து டிஎஃப்சி சென்டரில் போய் சேராமல் போவான் பார்த்தீங்களா, அந்த 5 நாளில் போய் சேராமல் போவாங்களா, அந்த சீட்டில் இப்போ ஒரு உதாரணத்துக்கு நான் அக்செப்ட் அண்ட் அப்வோர்டு கொடுத்துருக்கேன், எனக்கு மேலே உள்ளது கிடைக்காம போச்சு. ஒருவேளை யாராவது போய் காலேஜில் சேராமல் போயிட்டான்னு வச்சுங்க, காலேஜ்லேயோ டிஎஃப்சிலேயோ சேராமல் போனால் அந்த சீட்டை எனக்கு கொடுப்பாங்க அப்வோர்டு மூமெண்ட் ரிசல்ட்டில். இப்போ உதாரணத்துக்கு திடீர்னு எனக்கு வந்து ஜிசியில் ஏற்கனவே எனக்கு ஈரோட்டில் ஐடி டிபார்ட்மெண்ட் கிடைச்சிருந்துச்சு. இப்போ ஜிசிஇ சேலத்தில் சிஎஸ்சி டிபார்ட்மெண்ட்டே எனக்கு கிடைக்கலாம். கிடைச்ச பிறகு இப்போ தான் நீங்கள் கவனமாக தெரிஞ்சுக்கணும். இப்போ சேலத்தில் கிடைச்சிருக்கக்கூடிய சிஎஸ்சி டிபார்ட்மெண்ட்டை தான் நான் எடுத்துக்கிற மாதிரி இருக்கும். ஒருவேளை எனக்கு மேலே அப்வோர்டு மூமெண்ட்டில் மேலே வந்து இந்த சேலத்தில் உள்ள காலேஜ் கிடைக்கலனா மீண்டும் கிடைச்ச காலேஜே எனக்கு கிடைக்கும். ஏன்னா நான் மறுபடியும் கிடைச்ச காலேஜ்னா மேலே சேலத்தில் மேலே உள்ளதில் அப்வோர்டு மூமெண்ட்டில் மேலே கிடைக்கலனா மறுபடியும் கிடைச்சதே எனக்கு கிடைக்கும். கிடைச்சதுன்னா எது? ஜிசிஇ ஐடியில் ஈரோடில் எனக்கு கிடைச்சதே கிடைக்கும். ஏன்னா ஏற்கனவே தான் நான் டிஎஃப்சியில் எனக்கு கிடைச்சது எனக்கு வேணுங்க, அது எனக்கு வேணான்லாம் நான் சொல்லலை, அது வேணும்னு தான் சொல்கிறேன். அப்போ ஏற்கனவே நான் டிஎஃப்சியில் போய் பணத்தை கொடுத்து நான் வந்து அங்கே இது பண்ணியிருக்கேன். ஸோ அதனால் நீங்கள் மறுபடியும் வேணான்லாம் சொல்ல முடியாது. அதனால் இப்போ புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். அக்செப்ட் அண்ட் அப்வோர்டு கொடுத்தவங்க கிடைச்சதுலேருந்து மேலே உள்ளதில் ட்ரை பண்ணலாம். மேலே எது கிடைக்குதோ மறுபடியும் அதுலேருந்து கீழே வர முடியாது. இப்போ ஜிசிஇ சேலத்தில் எனக்கு சீட்டு கிடைச்சிருச்சுன்னா மறுபடியும் நான் கீழே வர முடியாது, அதை தான் நான் வச்சுக்கணும். அதே போல் மேலே எதுவும் கிடைக்கலன்னா மறுபடியும் கிடைச்சதே நமக்கு கிடைச்சிரும். புரிஞ்சிருச்சா? மேலே உள்ளதில் கிடைக்கலனா மறுபடியும் கிடைச்சதே நமக்கு கிடைச்சிரும். இப்போ 2 ஆப்ஷன் புரிஞ்சிருக்கும், அக்செப்ட் அண்ட் ஜாயின், அக்செப்ட் அண்ட் அப்வோர்டு. அதனால் நீங்கள் வாட்டில் நமக்கு ஒரு சீட்டை கொடுத்துருவாங்க, கொடுத்ததுக்கப்புறம் நமக்கு வந்து சீட்டு கிடைச்சிருச்சு ஊரு ஃபுல்லாக, ஏன் எனக்கு இன்ஜினியரிங்கில் கிடைச்சிருச்சு அப்படி இப்படிலாம் சொல்லிக்கிட்டு இருந்தோம்னாலாம் அது வந்து உங்களுக்கு கன்ஃபார்ம் கிடையாது. நீங்கள் இந்த 2 ஆப்ஷனை கொடுத்து அதை கன்ஃபார்ம் பண்ணணும்.
பண்ணாம விட்டீங்க என்ன ஆகும்? பண்ணாம விட்டால் என்ன ஆகும் தெரியுமா? அந்த சீட்டு 2வது ரவுண்ட்ல பல மாணவன் காத்துக்கிட்டு இருப்பான் 2வது ரவுண்டு. அதுக்கப்புறம் 3வது ரவுண்ட்ல காத்துக்கிட்டு இருப்பான். இந்த மாதிரி தப்பு பண்ற சீட்டு எல்லாம் என்ன ஆகும்? அடுத்தடுத்த ரவுண்டு போயிட்டே இருக்கும். உங்களுக்காக சீட்டும் காலமும் எதுவுமே உங்களுக்காக காத்திருக்காது. நீங்க தான் அதை வந்து தக்க வச்சுக்க பார்க்கணும். இன்னும் கவனமா கேட்டுக்கங்க ஒரு விஷயத்த. இந்த இன்ஜினியரிங் கவுன்சிலிங்ல சாய்ஸ் ஃபில்லிங்ல எனக்கு இவ்வளவு பண்ணேன் சார், எந்த சீட்டுமே எனக்கு அலாட் ஆகல, அந்த ஒரு கேள்வி நிறைய பேருக்கு வரும். சார் இந்த சீட்டே இப்போ நான் 10-11 காலேஜ் வச்சிருக்கேன், இது மாதிரி 11 காலேஜ் தான் வைக்கணும்னு நீங்க நினைச்சிடாதீங்க. 500 சாய்ஸ் வைக்கலாம், 1000 சாய்ஸ் வைக்கலாம், 2000 வைக்கலாம், 3000 வைக்கலாம். அது உங்களுடைய விருப்பத்தை பொறுத்து. 3 நாள் சாய்ஸ் ஃபில்லிங் டைம் கொடுப்பாங்க. இந்த 3 நாள்ல நீங்க எவ்வளவு வேணாலும் வச்சுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. பணம் கொடுக்க வேண்டியதில்லை, காசு கொடுக்க வேண்டியதில்லை, ஒன்றும் தேவையே இல்லை. இப்போ நம்ம இந்த சாய்ஸ் ஃபில்லிங் எவ்வளவு வேணாலும் வச்சுக்கலாம். கவனமா கேட்டுக்கணும். இந்த வச்ச சாய்ஸ்ல எனக்கு எதுவுமே கிடைக்கலன்னா நான் என்ன பண்றது அப்படின்னு கேட்டீங்கன்னா, நீங்க என்ன பண்ணலாம்னா 1வது ரவுண்ட்ல இருக்கீங்களா, நீங்க 2வது ரவுண்ட்ல போய் சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணிக்கலாம். 1வது ரவுண்ட்ல கிடைக்காம போச்சுன்னா 2வது ரவுண்ட்ல பண்ணிக்கலாம். 2வது ரவுண்ட்ல கிடைக்காம போச்சுன்னா 3வது ரவுண்ட்ல பண்ணிக்கலாம். ஏன் உங்களுக்கு கிடைக்காம போகுது? நீங்க ஒழுங்கா நிறைய காலேஜை நிறைய கோர்ஸை வைக்காம போவீங்க, அதனாலதான் உங்களுக்கு கிடைக்காம போகும். அதுக்கு தான் நம்ம அடிக்கடி சொல்றது, நீங்க ஒரே ஒரு கோர்ஸ் மேல பைத்தியம் முடிச்சு இருக்காதீங்க, எல்லா கோர்ஸையும் ஆசைப்படுங்க, எல்லா காலேஜையும் ஆசைப்படுங்க அப்படின்னு சொல்றது. இப்போ நீங்க கேட்பீங்க, சார் இப்போ வந்து நான் இங்க சென்னையில ஒரு காலேஜ் வச்சுட்டு கோயம்புத்தூர்ல ஒரு காலேஜ் வைக்கலாமா? வைக்கலாமே. நீங்க வந்து மதுரையில கூட வைக்கலாம், திருநெல் நான் இப்போ வச்சிருக்கேன் பார்த்தீங்களா, இது என்னுடைய சும்மா ஒரு ப்ரிடிக்ஷன், நான் வச்சிருக்கேன். நீங்க எப்படி வேணா வச்சுக்கலாம், இது நான் சும்மா வச்சு காமிச்சேன், வேற ஒன்றும் இல்லை. ஸோ இப்போ நிறைய விஷயங்கள் உங்களுக்கு புரிய வந்திருக்கும். ஸோ நிறைய பேர் வந்து இந்த தப்பான ஒரு பார்வையில யோசிச்சுட்டு இருக்கீங்க. அக்செப்ட் அண்ட் ஜாயின் கொடுத்தா, அந்த ஆப்ஷனை கொடுத்தா ப்ரொவிஷனல் அலாட்மெண்ட் ஆர்டர் வரப்போகுது. அக்செப்ட் அண்ட் அப்வோர்டு கொடுத்தா டென்டேட்டிவ் அலாட்மெண்ட் ஆர்டர் வரப்போகுது. 5 நாள்ல காலேஜில் நீங்க போய் சேரணும். அக்செப்ட் அண்ட் ஜாயின் கொடுத்தவங்க, அக்செப்ட் அண்ட் அப்வோர்டு கொடுத்தவங்க டிஎஃப்சியில் போய் சேரணும். 5 நாள்ல சேராம போனுச்சுன்னா அந்த சீட்டு எல்லாமே அப்வோர்டில் வெயிட் பண்ற ஒரு மாணவனுக்கும் கிடைக்கும். இன்னும் ஒன்று இதை சொல்ல மறந்துட்டேன், எனக்கு சீட்டே அலாட் ஆகாம போச்சுன்னு வச்சுக்கோங்க. இதுல சீட்டே எனக்கு அலாட் ஆகல, அலாட் ஆகாம போச்சுன்னா நான் மீண்டும் என்னுடைய ஒரு வாய்ப்பு இன்னொரு வாட்டி எடுத்து பாருங்க அப்படின்னு சொல்லி அப்வோர்டு கொடுத்து பார்க்கலாம். சீட்டே அலாட் ஆகல, அப்வோர்டு கொடுத்து பார்க்கலாம். கொடுத்து பார்த்தோம்னா அப்வோர்டு ரிசல்ட் வரையில இந்த எனக்கு ஏன் கிடைக்காம போச்சு, யாருக்கோ கிடைச்சனால தானே சுத்தமாவே எனக்கு கிடைக்கல. அப்ப அப்வோர்டு மூமெண்ட்ல மீண்டும் கூட இந்த 10 காலேஜ்ல நான் இப்ப வச்ச காலேஜ்ல யாராவது போய் சேராம போனா எனக்கு மீண்டும் கூட கிடைக்கலாம். நாட் அலாட்டட், எனக்கு சீட்டே அலாட் ஆகாம போச்சு அப்படின்னா எதுக்கு அலாட் ஆகாம போச்சு, யாருக்கோ கிடைச்சனால தானே உங்களுக்கு கிடைக்கல. அப்ப மறுபடியும் நீங்க அப்வோர்டு ஆப்ஷனை கூட நீங்க அந்த நேரத்தில் கொடுத்து பார்க்கலாம். கொடுத்து அப்வோர்டு அண்ட் மூவ் டு நெக்ஸ்ட் ரவுண்ட் கொடுக்கலாம். அப்வோர்ட் அண்ட் மூவ் டு நெக்ஸ்ட் ரவுண்ட்னா ஒருவேளை எனக்கு இதுல கிடைச்சா பாருங்க, எனக்கு சுத்தமா கிடைக்காம போச்சு, ஒருவேளை இதுல கிடைச்சா பாருங்க, அப்படி இல்லைன்னா நான் அடுத்த ரவுண்ட்ல போய் நான் சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணிக்கிறேன் அப்படின்னு நீங்க சொல்லலாம். இப்போ எல்லாமே புரிய வந்திருக்குன்னு நினைக்கிறேன். மேற்கொண்டு டிஎன்ஏல சாய்ஸ் ஃபில்லிங்ல ஏதாவது கேள்விகள் உங்களுக்கு இருந்தா கமெண்ட்ல கேளுங்க, கண்டிப்பா நான் உங்களுக்கு ஆன்சர் பண்றேன். என்னடா கோபி புதுசா இன்னைக்கு வேற மாதிரி வீடியோ எப்படி இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, கரண்ட் இல்லை, அதனால நம்ம எப்படி இருந்தாலும் உங்களுக்கு மாணவர்களுக்கு சொல்ல வேண்டிய விஷயத்த சொல்லணும்னு தான் நான் இந்த இன்ஃபர்மேஷன் ஷேர் பண்ணுறேன். இன்னும் கவனமாக கேட்டுக்கணும். நம்மளுடைய வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணிங்க, லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. அதில் ஜாயின் பண்ணிக்கிட்டீங்கன்னா இன்னுமே நிறைய இன்ஃபர்மேஷனை நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். கவுன்சிலிங் நெருங்கிக்கிட்டே இருக்குது, பயம் நெருங்கிக்கிட்டு இருக்கு. பயமும் வேணாம், ஒன்றும் வேணாம். நம்ம சேனல் இருக்க வரைக்கும் நீங்கள் வீட்டில் இருந்து நீங்களே சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணலாம். உங்கள் ஐடி பாஸ்வேர்டை அடுத்தவர்களிடம் கொடுக்காம பத்திரமா நீங்கள் வச்சுக்கோங்க. நீங்கள் சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணுங்கள், நீங்கள் வைங்க. உங்களுக்கு வந்து ஃபீஸ் எவ்வளோ கட்ட முடியுதோ அதெல்லாம் நம்ம சேனலில் நம்ம வந்து அந்த நேரத்தில் எல்லாத்தையும் உங்களுக்கு சொல்லுவோம். ஃபீஸ் கட்ட முடிகிற காலேஜை சாய்ஸில் வைக்கலாம், ஃபீஸ் கட்ட முடியாத காலேஜை வைக்காதீங்க. வச்சிங்கன்னா உங்களுக்கு தான் அது பிரச்சனையாக மாறும். நன்றி, தேங்க்யூ வெரி மச், பாய்.